மகாவித்தியாலயத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை தேவையாகிய இந்த சுற்றுமதில் அமைத்து பாடசாலையை எல்லைப்படுத்துகின்ற இந்த வேலை திட்டத்திற்கு நாகர்கோயில் நலம்புரி சங்கத்தினர் 2015 வர்ண இரவின் மூலம் சேகரித்த பணத்திலிருந்து 8,36,000 ரூபாவை நமக்கு வழங்கி உதவியமைக்காக எங்களுடைய பாடசாலை சமூகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பாடசாலையிலே இன்னும் நிறைய தேவைகள் இருக்கின்றன. முக்கியமாக எங்களுடைய ஆய்வுக்கூட கட்டிடத்தை பூர்த்தி செய்தல் மற்றும் வகுப்பறை கட்டிடங்கள் 5 வகுப்பறைகளுக்கு நிரந்தர கட்டிடங்கள் இல்லாத நிலை இருக்கின்றது. இவற்றையும் எதிர்காலத்தில் நிறைவு செய்து இந்த மாணவர்களுடைய கல்வி அடைவு முன்னேற்றத்திற்கும் இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த புலம்பெயர்ந்த மக்களும் இந்த கிராம மக்களும் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த பாடசாலை சமூகத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு இந்த உதவியை நல்கிய இந்த நாகர்கோயில் நலன்புரி சங்கத்திற்கும் இந்த வர்ண இரவுகள் 2015 நடாத்திய குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் நாகர்கோயில் கிழக்கு கிராமத்தில் நிரந்தரமாக வசிக்கிற ஒரு குடும்பம். இந்த குடும்பம் மிகவும் வறுமையான குடும்பம் இருந்தாலும் எனக்கு இந்த கல்வியிலே ஒரு கொஞ்சம் முக்கியமான ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அதாவது நான் நாகர்கோயில் முதல் நான் படிக்காட்டாலும் எனது பிள்ளைகள் எல்லாம் எனது மனைவி மக்கள் எல்லாம் இங்கே படித்தவை. ஆனால் இந்த வடமராட்சி கிழக்கு எனக்கு அனுபவப்பட்ட பிறகு வடமராட்சி கிழக்கு பள்ளிக்கூடங்களை பார்த்த அளவில் நாகர்கோயில் மகாவித்தியாலயங்கள் முன்பு நல்லா இருந்தது. முன்பு நாகர்கோயில் மகாவித்தியாலயம் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். வடமராட்சி கிழக்கில் நாகர்கோயில் மகாவித்தியாலயம் எல்லாரும் பயப்படணும். இங்கே படிப்புகள் கட்டிடங்கள் அதுகள் எல்லாம். ஆனால் நாங்கள் அந்த இடம்பெயர்ந்து போன பிறகு எங்களோட பள்ளிக்கூடம் முற்றாக சீரடைஞ்சு இன்றைக்கு இதுவரையிலையும் எங்களோட பள்ளிக்கூடம் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரையில்லை. நாங்களும் எத்தனையோ இடங்களில் கதைச்சாலும் கட்டடங்கள் எல்லாம் போதாக்குறை பிள்ளைகளும் சரியான கஷ்டங்கள். நீங்கள் நினைச்சால் நீங்கள் வந்து பார்த்து நேரடியாக வந்து பார்த்தா தான் அரசாங்க அதிபர் என்ன நேரடியாக வந்து பார்த்தா தான் எங்களை பள்ளிக்கூடங்களை பற்றி உங்களுக்கு வடிவாக தெரியும். நீங்கள் நான் குறைகள் தான் உங்களுக்கு சொல்லலாம் முடியும். இங்கே நிறைவேண்டு இன்னும் இல்லை. விளையாட்டு போட்டி நடந்தால் கூட ஒரு கிரவுண்ட்ஸ் இல்லை. மற்றது புள்ளிகள் மழை இன்றைக்கும் மழைக்கு இப்போ நீங்கள் பார்த்தா கூட கொட்டிலேருந்து தான் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு மதில் கூட இல்லை. முற்றம் துறந்த இந்த மாட்டுப்பட்டிக்கு சமமாக தான் எங்களோட பள்ளிக்கூடம் இருக்குது. ஆனால் நாங்கள் இத்தனையோ இடங்களில் கேட்டு எங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு மரபடம் அமைச்சு தரம் கொண்டு சொன்னதுக்கு அமைவாக நானும் சில நேரங்களில் கதைச்சிருக்கிறேன். நான் அவ்வளோ பெரிய கிராமத்துக்கு பொறுப்பானவன் இல்லை. சும்மா ஓரளவுக்கு 4 பேரோட கதைச்சிருக்கிறேன். எனக்கு இந்த அருணகிரி அவரையும் நான் தொடர்பு கொண்டேன். தில்லியம் ஆசிரியரையும் தொடர்பு கொண்டேன். நான் அப்படி கனவீர தொடர்பு கொண்ட இடத்துல எனக்கு அருணகிரி அவர் சொன்னார் என்றால் நான் பார்ப்போம் ஒரு காலம் உங்களுக்கு என்னால் இயலக்கூடிய நான் சொன்னேன். எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முதல்ல கட்டி தந்தால் சரி என்று சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 2015 ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலுக்கு வந்த அரசாங்க உத்தியோகத்தில் எங்களோட பள்ளிக்கூடத்தை பார்த்து என்ன மாட்டுப்பொட்டியோ ஒன்றும் கூட கேட்டார்கள். அதுக்கு நாங்கள்
நான் அங்கே அந்த சாதுவாக கடமையாற்றி கொண்டேன். எனக்கு சரியான ஒரு கவலை என்னென்றால் எங்களோட கிராமத்திலே சரியான வெளிநாட்டு வசதி எல்லாம் இருந்து கூட இப்படி செய்யலைன்ற ஒரு கவலை இருந்து நான் எங்களால் எங்களுக்கும் வெளிநாட்டு வசதி குறைவு, வெளிநாட்டு வசதி இல்லைன்றபடியால் அருணகிரியோடு தொடர்புன்றபடியால் அருணகிரி அவரும் இங்கே நாவல் மத்தியாகத்துக்கு மிச்சம் தொடர்புடையவர். அவரையும் தொடர்பு கொண்டு தில்லியம் ஆசிரியரையும் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வெளிநாட்டிலே யாரோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஏதோ எங்களுக்கு இன்றைக்கு அவர்கள் தந்திருக்கிறது 8,31,000 ரூபா என்றால் எங்களுக்கு 80 கோடிக்கு சமனாக இருக்கிறேன் என்றால் நாங்கள் அடுத்த லெக்சனுக்கு முதல் எனக்கு அவர் அந்த இங்கே வந்து என்ன படித்த படிப்புக்கு நான் அந்த முன்மதில் கட்டி விட்டால் கூட பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அதை விட மென்மேலும் எங்களுக்கு பல உதவிகள் தேவையாக இருக்குது. 4 பக்கம் முதல் கட்டி நீங்கள் நாகரில் மக்கள் உங்கள் கனவேர் நிற்பிகள் எவ்வளோ பேர் நின்றாலும் எங்களோட பாடசாலையை பார்த்து வந்து எங்களுக்கு தனிப்பட்ட உதவி செய்ய வேண்டாம். எங்கள் பொது உதவிகளை செய்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவிகள் செய்ய வேணும். அதே போல் எங்களுக்கும் அந்த இந்த உதவி இந்த நிறுவனம் மாதிரி வேறு நிறுவனங்கள்கிட்ட இருந்துட்டாலும் எங்களுக்கு பாடசாலைக்கும் பொது நிர்வாகத்துக்கு பொதுவுக்கும் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தந்தாலும் பாடசாலைகளுக்கு தாரதை பற்றி நாங்கள் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் இந்த பாடசாலையில் 1956ஆம் ஆண்டு முதல் இங்கே தான் கல்வி கற்றேன். நான் 1978ஆம் ஆண்டு எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைச்சது. அதுவும் இதே பாடசாலையில் தான். நாங்கள் படிக்கிற போது ஒரே ஒரு கட்டடம் மட்டும் இந்த பாடசாலையில் இருந்தது. பிறகு விஸ்தரிக்கப்பட்டு 3 கட்டிடங்கள் இப்போ இருக்குது. இடம்பெயர்ந்த நிலையில் வந்து 20 பிள்ளைகளோடு தொடங்கின பாடசாலை இப்போ 200 பிள்ளைகளோட கல்வி கற்றுக்கொண்டு வருகினோம். ஆனால் இங்கே இப்போ தற்போது அடிப்படை வசதிகள் இல்லை. மற்ற பாடசாலைகளோட பார்க்குற நேரத்தில் இந்த பாடசாலை மிகவும் கட்டிட வசதிகளோ மற்ற பௌதிக வளங்களோ விஞ்ஞான கூடமோ அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு பேண்ட் வாத்திய வசதிகளோ ஃபோட்டோ காப்பி மேசினோ எதுவும் இல்லாமல் பின்தங்கிய நிலையெல்லாம் இருக்குது. அதிபர் ஆசிரியர்கள் இவ்வளோ பாடுபட்டாலும் அந்த ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து சொல்லி போட்டு போவார். ஆனால் எதுவும் எங்களுக்கு இதுவரை கிடைக்க இல்லை. ஆனால் இந்த நலன்புரி சங்கம் தான் இப்போ இந்த பாடசாலையை முன்னேற்றுறதுக்கு மக்கள் எல்லாரும் கேட்டு நாங்கள் இதை முன்னேற்றம்னு உறுதி பூண்டு இருக்கிறோம். இந்த நலன்புரி சங்கம் இப்போ இந்த மதில் கட்ட போகிறோம்னு சொல்கிறது எங்களோட மக்கள் எல்லாற்ற மனதிலேயும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்குது. இந்த நலன்புரி சங்கத்தை தான் இப்போ மக்கள் எல்லாரும் நம்பி இருக்கிறார்கள். இந்த நலன்புரி சங்கத்தின் மூலம் இந்த பாடசாலைக்கு தேவையான அதிபர் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாடசாலை என்ற தேவை என்னண்டு. இந்த தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் இந்த நலன்புரி சங்கத்தின் ஊடாகத்தான் நிறைவேற்ற வேணும்னு இப்போ முடிவு செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நலன்புரி சங்கத்தின் கையில் தான் எங்கள் பாடசாலை என்ற முன்னேற்றம் தங்கியிருக்கு. ஆகவே இந்த நலன்புரி சங்கம் இந்த பாடசாலைக்கு தேவையான உதவிகளை செய்து எங்களோட பாடசாலையை முன்னேற்ற வேணும்னு இந்த பாடசாலையின் பண்டைய மாணவர் என்ற சார்பிலையும் இந்த ஊர் பிறந்த இந்த ஊர்வாசி என்ற சார்பிலையும் இந்த பாடசாலையின் ஆசிரியர் என்ற சார்பிலையும் இந்த கிராமத்தில் மிகவும் அன்பு கொண்டிருக்கிற காரணத்தாலேயும் இந்த நலன்புரி சங்கம் முன்வந்து இந்த பாடசாலைக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்ய வேணும் என்று 2 கரம் கூப்பி உங்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நார்கோல் கல்வி நிலையத்தின் பொறுப்பாசிரியர் என்பதோடு இந்த நார்கோல் மகா வித்தியாலயத்தில் 4 வருடமாக தொண்டராசிரியாகவும் கடமையாற்றி வருகின்றேன். எங்களுக்கு இந்த கல்வி நிலையத்தின் முன்னேற்றத்திற்கும் சரி பாடசாலையின் முன்னேற்றத்திற்கும் சரி வர்ணம் இசை நிகழ்ச்சியால் நடாத்தப்பட்ட நிகழ்வில் 8,36,000 ரூபாவை எங்களுக்கு நார்கோல் மகா வித்தியாலயத்தின் சுற்றுமதில் கட்டுவதற்காக நலன்புரி சங்கம் எங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதனை எங்களது வெளிநாட்டில் வாழ்கின்ற புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற எமது உறவுகள் எமது பாடசாலைக்காக இதனை அன்பளிப்பு செய்துள்ளார்கள். ஆகவே எங்களோட பள்ளிக்கூடம் இதுவரை காலமும் சுற்றுமதில் இல்லாமல் எவ்வளவு இடர்களுக்கு மத்தியிலும் எவ்வளவு சவால்களை சந்தித்து நாங்கள் கொட்டகைகள் மழை காலங்களில் எங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் நடக்கிற சந்தர்ப்பத்திலையும் இல்லை ஸ்போர்ட்ஸ் டைமோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பல இடர்பாடுகளை கண்டிருக்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்வதே பெரிய ஒரு உதவியான நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக வர்ணம் இசை நிகழ்ச்சியை நடாத்தியவர்களுக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நான் நாகர்கோவில் பழைய மாணவி, தற்போது இப்போ பெற்றோராக இருக்கிறேன். எமது நாகர்கோவில் பாடசாலைக்கு வர்ணம் இசை நிகழ்ச்சியால் ஒதுக்கப்பட்ட கொஞ்சம் நிதியை எங்களுக்கு நாகர்கோவில் நலன்புரி சங்கம் எங்களுக்கு பெற்று தந்துள்ளார்கள் மகள் கட்டுவதற்கு. இன்னும் அதுக்காக அவர்களுக்கு நாங்கள் இன்னும் நன்றிகளை சொல்லுகின்றோம்.
அதை விட எங்களுக்காக நாகர்கோவில் மகா வித்தியாலயத்தில் இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது. எங்களோட பாடசாலைகள் இன்னும் புனரமைக்க நிற்கிறது. அதுக்காக முதலுக்காக தந்த 8,36,000 ரூபாவை எங்களுக்கு தந்திருக்கணும். அதே போல் எங்களுக்கு இன்னும் இன்னும் பல தேவைகள் உள்ளது. அதை எங்களுக்கு நிவர்த்தி செய்து நீங்கள் தர வேண்டும், தருவீர்கள் என்றும் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இப்படி இனிமேலும் எங்கள் பாடசாலைகளை இப்படியான சில தேவைகளை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்றும் உங்களை நாங்கள் இருகரங்கூப்பி வேண்டிக் கொள்ளுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவன். இந்த பாடசாலையில் ஒரு பழைய மாணவன். தற்போது படப்பிடிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எனது பெயர் அருணகிரி. இன்று இந்த பாடசாலைக்கு நாம் கல்வி பயின்ற இந்த பாடசாலைக்கு 8,36,000 ரூபா காசு பணத்தினை, பெருந்தொகை பணத்தினை இந்த புலம்பெயர்ந்த நாடு, அதாவது ஆஸ்திரேலியாவில் பர்னம் மியூசிக் ஷோ அவர்களால் ஏற்பாடு செய்து நடாத்தப்பட்ட அந்த விழாவில் வந்த முழு தொகையானது 8,36,000 ரூபாய். இந்த தொகையினை நாகர்கோவில் நலன்புரி சங்கத்தினர் ஊடாக இந்த பாடசாலைக்கு வழங்குவதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை முதலில் கூறிக்கொண்டு, இந்த தொகையினை இங்கு நாகர்கோவில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நலன்புரி சங்கத்தின் நிர்வாகிகள் இன்று காலை என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த பணத்தினை என்ன செய்வது, எப்படி இந்த இதுக்கு கொடுப்பதென்று கேட்டதுக்கு அமைவாக இவர்கள் ஏற்கனவே பாடசாலை சமூகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய தேவையை கேட்டபோது அவர்கள் சிறு சிறு தேவைகளைத்தான் முதலில் கூறியிருக்கின்றார்கள். அதை இவர்கள் செவிமடுத்து அந்த சிறு சிறு தேவைகளை செய்வதற்கு திட்டம் தீட்டிய போதுதான் அதன்பின் என்னிடம் வந்து கேட்டபோது நான் இவர்களிடம் கூறினேன், முதலில் எமது பாடசாலையை இந்த கிராமத்திற்கு அழகூட்டும் வகையில் அமைக்க வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக சுற்றுமதில் பாடசாலையை நாங்கள் சுற்றி கட்டி சுற்றுமதில் எங்களுக்கு தேவை, அது முக்கியமாக முதல் கட்ட அவசியமானது என்று அவரிடம் கூறி அதற்கு பல விளக்கங்களும் கூறி எதிர்காலத்தில் இந்த சுற்றுமதிலை தொடர்ச்சியாக இந்த பணி இப்போ கிடைத்த 8,36,000 ரூபாவில் ஆரம்பித்து எதிர்காலத்தில் இந்த பாடசாலை சுற்றி வர மதில் அமைப்பதற்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவமைப்பை அவரிடம் நான் கூறியுள்ளேன். அந்த வகையில் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிபரிடம், ஆசிரியர்களிடமும், ஊர் மக்களிடமும், தமது நலன்புரி சங்க நிர்வாகிகளுடனும் கதைச்சு இந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டதுக்கு அமைவாக இன்று இந்த 8,36,000 ரூபா காசு இந்த நாகர்கோவில் மகாவித்தியாலய பாடசாலைக்கு சுற்றுமதில் அமைப்பதற்காக நாகர்கோவில் நலன்புரி சங்கத்தினர் சமூகத்தினர் வழங்கியுள்ளார்கள். இருந்தாலும் எமது பாடசாலை, இந்த பாடசாலை என்றது எங்களுடையதில்லை, எமது கிராமத்தினுடைய ஒரு பெரிய சொத்து. எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் எல்லாம் இப்போதே இருக்கிற எங்களை விட இன்னும் நிறைய பெரிய பட்டதாரியாக ஆக வேண்டிய ஒரு கல்விக்கூடம் இது எல்லோரும் தெரிந்த விடயம். அதற்கு இவர்கள் முதல் அடி வச்சிருக்கணும். அந்த பாடசாலையை அழகூட்டும் வகையிலும் இந்த பிள்ளைகளின் கல்வியிலையும் அக்கறையோடு இந்த முதல் அடிதான் இந்த 8,36,000. அதுவும் புலம்பெயர்ந்த நாடு ஆஸ்திரேலியாவில் உள்ள வர்ணம் மியூசிக் குரூப்பால் இது கிடைத்திருக்கு. இந்த வர்ணம் என்ற சொல்லுக்கு அமைவாக இந்த பாடசாலையும் பல வர்ணங்கள் தீட்டப்பட்டு பல திறமசாலிகளை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டு இந்த பாடசாலையில் இது மாத்திரமன்றி வேறு பல தேவைகள் உள்ளன. ஆனால் தற்போது எங்களுடைய கிராமத்துக்கு அழகு சேர்ப்பதற்கு குறைவாக உள்ளது இந்த பாடசாலையின் சுற்றாடல் என்பதற்கு அமைவாகத்தான் இந்த மதிலுக்கு இந்த காசு முதல் ஒதுக்கப்பட்டு இந்த மதில் கட்டும் பணிகள் விரைவில் நடைபெற்று உரிய காலத்தில் அதற்குரிய விவரங்களை நாகர்கோவில் நலன்புரி சங்கத்தின் ஊடாக புலம்பெயர்ந்த நாடு ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் எமது உறவுகள் பர்னம் மியூசிக் குரூப் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களின் உதவிக்கு பெரும்